வணக்கம் நண்பர்களே. தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் மசோதாவை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா கிடப்புல இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும்ன்ற நோக்கத்துல மத்திய அரசு இப்போ முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அதே சாக்கா வச்சு தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் மசோதாவையும் அவங்க தாக்கல் செய்ய இருக்காங்க மத்திய அரசு. இந்த டீலிமிட்டேஷன் மசோதானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்த 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி அதன் மூலமாகவே மக்களவையில இருக்கிற தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா மக்களவையில தற்போது 543 தொகுதிகள் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா இந்த மசோதா நிறைவேறினதுக்கு அப்புறம் 850 தொகுதிகளாக உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இரண்டு முக்கிய மசோதாக்களையும் நிறைவேற்றுவதற்காக இந்த ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் நாடாளுமன்றத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் நடக்க போகுது. மத்திய பாஜக அரசு இந்த மசோதாவை சீக்கிரமா கொண்டு வரணுன்ற முனைப்போட இருக்கும் பொழுது குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மசோதா நிறைவேற்றப்படுறதுனால மத்திய அரசின் கோரிக்கையை ஏற்று மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழக அரசு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய தண்டனை. அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கம்மியான அளவுலதான் தொகுதிகள் கூடும். இதனால வட மாநிலங்கள்ல இருக்கிற பிரதிநிதிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், தென் மாநிலங்களோட இருக்கிற பிரதிநிதி எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ரொம்ப டீப்பா அரசியல் பேசணும் அப்படின்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கிற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரியும் பாஜக அல்லாத வேறு கட்சிகள் ஆதிக்கம் இருக்கிற மாநிலங்கள்ல தொகுதிகளின் எண்ணிக்கை கம்மியா தான் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இப்ப 80 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது 160, 170, 180 அளவுக்கு போகும். கிட்டத்தட்ட 2 மடங்கு போகும். ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள், புதுச்சேரி தமிழ்நாடு சேர்த்து 40 தொகுதிகள் இருக்குன்னா இந்த தொகுதி மறுவரையறைக்கு அப்புறம் அவங்க சொல்ற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 50ல இருந்து 60 வரைக்கும் தான். குறைஞ்சது ஒரு 15ல இருந்து 20 தொகுதி தான் எக்ஸ்ட்ரா ஆகும். இதனால தென் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒருவேளை அது உண்மைதான். ஏன்னா ஆல்ரெடி 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டுல இருந்தாலும் அவங்களோட குரல் பெருசா ஈடுபடல. எல்லாத்தையும் மீறி அந்த மத்திய அரசு எல்லா சட்டத்திட்டங்களையும் கொண்டுட்டு வந்துதான் இருக்காங்க. சோ இந்த எண்ணிக்கை இன்னும் மேலும் குறையும் பட்சத்தில், அதை விட வடமாநில எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் நம்மளுடைய கருத்துக்கள் ரொம்ப அங்க ஈடுபடுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்யுது. ஆனாலும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளோட எதிர்ப்பை மீறி பாஜக மத்திய அரசு இந்த மசோதா குறைஞ்சது 3-4 நாள்ல நிறைவேற்றிடுவாங்கன்னு தான் தெரியுது. 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற நேரத்துல அவசரமா பாஜக அரசு ஏன் இந்த சட்டத்தை நிறைவேற்றுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மத்திய பாஜக அரசோட இந்த போக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.